ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு எக்ஸலில் இருக்கக்கூடிய கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபார்முலாவை வச்சு உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட தெரியுமா அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பேசிக் விஷயங்களை வச்சு ஹைலைட் பண்ணுறது தான் ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் எக்ஸலில் எஃபெக்டிவாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட தெரியணும். இந்த வீடியோவில் ஒரு 6 மெத்தட்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ஸ்லையும் உங்களால் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை போட முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் டேட்டா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எக்ஸல் அப்படின்னு மட்டும் போடுங்க. நான் இந்த ப்ராக்டிஸ் டேட்டாவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு செல் வேல்யூவை பேஸ் பண்ணி இந்த என்டையர் ரோஸே நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கேன்சல்டுன்னு இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை பொறுத்து என்டையர் ரோவையே பார்த்திங்கன்னா நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இப்படி இந்த செல்லை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போடுவாங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் மட்டும்தான் ஹைலைட் ஆகும். பட் உங்களுக்கு என்டையர் ரோவுமே ஹைலைட் ஆகணும் அப்படின்னா இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிருங்க, நியூ ரூல் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ யூஸ் ஆஃப் ஃபார்முலா இப்போ இங்கே ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இந்த செல்லை அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஈக்குவல் டு டபுள் கோட்ஸுக்குள்ள கேன்சல்டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. எப்போவுமே மறக்காம இந்த ஜி காலம் அப்படியே இருக்கட்டும். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4க்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாலர் மட்டும் எடுத்துருங்க. இப்போ ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல்டு அப்படின்னு இருக்கும்போது எல்லா ரோஸுமே, அதாவது என்டையர் ரோவுமே பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு இதை சேஞ்ச் பண்ணியும் பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக மாறுது. அதற்கு அடுத்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்னென்னா 2 காலம்ஸை கம்பேர் பண்ணி நம்ம அதை பேஸ் பண்ணி ரோவை ஹைலைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆக்சுவல் பட்ஜெட் இருக்குது, ஆக்சுவலான காஸ்ட் இங்கே இருக்குது. பட்ஜெட்டை விட எது ஹையாக இருக்கோ அந்த ரோவை மட்டும் நம்ம இப்போ ஹைலைட் பண்ண போகிறோம். இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக எகைன் இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கிறோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறதுக்கு போயிடுறோம். இப்போ நியூ ரூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்முலா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவல் ஹையாக இருந்தது தான், அப்போது ஆக்சுவல் கிரேட்டர் தென் இது. ஓகேங்களா? இப்போது 2 இதுக்கு முன்னாடி இந்த டாலர் சிம்பிளை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் ஃபார்மேட்டுக்கு போயிட்டு ரெட் கலர் இல்லைன்னா எல்லோ கலர், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஸோ எதெல்லாம் ஆக்சுவல் ஹையாக இருக்கோ அந்த என்டையர் ரோவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா எம்டி ரோஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி பிளாங்க் செல்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹைலைட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கு இப்படி ஃபுல்லாக இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நியூ ரூல் போயிருங்க. இதில் இப்போ ஃபார்முலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கவனமாக இந்த ஃபார்முலாவை கவனிங்க. ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இஸ் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இந்த என்டையர் செல்லையுமே இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இது இந்த இடத்துல உள்ள டாலர் சிம்பிள் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது பிளாங்க் செல்லாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு அரே மாதிரி டெக்ஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ இதை நம்ம ஒரு அரே ஃபார்மேட்டில் நம்பரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முன்னாடி ஒரு மைனஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த அரேக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை சம் பண்ணுறதுக்கு சம் அப்படிங்கிற ஃபார்முலாவை கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போது பிளாங்க் ரோஸ் இருக்கிறதுக்கெல்லாம் எல்லோவில் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இங்கே பிளாங்க் இருக்கிறதுனால இது ஃபுல்லாக இதாகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை இப்போ நான் டிலீட் பண்ணுறேன். அதுவும் ஹைலைட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எது பிளாங்காக இருக்கோ அந்த ரோஸ் ஃபுல்லாக ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேர்டு இருக்குதா அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா
அந்த ரோவை மட்டும் எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு பொறுத்த மாதிரி இதை நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், நியூ ரூல், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஃபார்முலா. இப்போது ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. நம்ம சர்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட்டு என்ன வேர்டை சர்ச் பண்ணணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜென்ட் அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். கமா கொடுத்துட்டு இப்போ இதை தான் இதுக்குள்ளே தான் சர்ச் வந்து பண்ணணும். மறக்காமல் முன்னாடி இருக்கக்கூடிய டால் சிம்பிளை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது ஃபார்மேட் கொடுத்துட்டு இந்த ஹைலைட் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும். எங்கெல்லாம் அர்ஜென்ட் அப்படிங்கிற வேர்டு இருக்கோ அது மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட் ஆகி உங்களுக்கு காட்டிடும். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் பேஸ்டு அலர்ட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் பேஸ்டு அலர்ட் வந்து நிறைய இடத்துல தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இன்றைக்கி டியூரேஷனில் இருக்கக்கூடிய இதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு, அதே மாதிரி முடிஞ்சு போனதை, அதே மாதிரி ஃபியூச்சரில் வரக்கூடியதை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட் பேஸ்டு அலர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செய்ய முடியும். சிம்பிளாக அதை செய்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முடிஞ்சு போனதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு யூஸ் த ஃபார்முலா. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சு போனது அப்படின்னா இன்னைக்கு மைனஸ் இந்த டேட்டை வந்து இது பண்ணும்போது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் நம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த டேட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இல்லை அப்படின்னா இந்த டேட்டை நீங்கள் டுடேவால் வந்து மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸில் வந்து நம்பர்ஸ் வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் வந்து இப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு டுடே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டுடே அப்படின்னா இன்னைக்கு டேட்டு. அப்போது முடிஞ்சு போனது அப்படின்னா டுடே மைனஸ் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து இதை எடுத்துருவோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே வந்து மைனஸில் வந்து போகணும், சாரி ப்ளஸில் வந்து போகணும். அப்போது கிரேட்டர் தேன், சாரி இங்கே வச்சுக்கிட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஏன்னா இன்றைக்கி உள்ளதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சு போனது வந்து ஹைலைட் ஆகியிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சப்போஸ் இதே இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிய போகிறது அப்படின்னா இதற்கு அடுத்த கண்டிஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதையும் உங்களால் வந்து செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை செய்கிறதுக்கு ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்ணுங்கள், நியூ ரூல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ ஃபார்முலா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போது ஒரு 3 டேஸில் வரப்போகிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி டுடே இப்போது மைனஸ் இந்த டேட்டை வந்து கொடுக்குறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 டேஸில் வரப்போகிறது. ஓகேங்களா? அப்போது டுடே மைனஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அது ஃபியூச்சர் டேட்டா வந்து இருக்குமோ அதுதான் பெரிய டேட்டா இருக்கும். அப்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸில் வந்து வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கங்க. நம்ம இதே வந்து கொடுக்கல, கலர் ஃபார்மேட்டே கொடுக்கல. ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு எல்லோ கலர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே வந்து கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரூலும் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸில் முடிய போகிற அந்த டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் ஹைலைட் பண்ணி வந்து காட்ட முடியும். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபார்முலா பேஸ்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ன அப்படின்னா டூப்ளிகேட் வந்து டிடெக்ட் பண்ணுறது. இது நிறைய இடத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிப்பாங்க, இல்லைனா அந்த பர்டிகுலர் இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு போயிட்டு இங்கே டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹைலைட் செல்ஃப் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் வந்து பண்ணி காட்டிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸோ இதையும் ஹைலைட் பண்ணும், இங்கேயும் ஹைலைட் பண்ணும், எல்லா இடத்துலையும் ஹைலைட் பண்ணும். ஸோ உங்களுக்கு எந்த பர்டிகுலர் வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டினா வந்து போதுமானது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமெயிலை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு இதை ஃபுல்லாக வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிருங்க, நியூ ரூல் அப்படிங்கிறத கொடுங்க, ஃபார்முலாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈக்குவல் கொடுத்துக்கோங்க, கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இது மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஈஸ்ட் போட்டு இது ஓகேங்களா, இப்படி வந்துருச்சா? இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டால் சிம்பிளை மட்டும் எடுத்துருங்க. இப்போ கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிறத போட்டுட்டு ஹைலைட் வந்து பண்ணிடுங்க. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள்.
சாரி, கமா கொடுத்துட்டு மறுபடியும் இதை வந்து செலக்ட் பண்ணணும். இதுக்கு இந்த ஜஸ்ட் இப்போ ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸில் வரும்போது இது எதுவுமே வந்து ஹைலைட் ஆகலை. பட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் வரும்போது உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டிடும். ஸோ அப்போது இந்த இடத்துல எல்லாம் டூப்ளிகேட்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா ஆல்டர் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை யூஸ் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிக் கொடுத்தேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி எக்ஸல் ரிலேட்டடான டுட்டோரியல்ஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. தேங்க்யூ.